இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நான் வந்து கிடக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன் சார். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் மற்றும் அனைத்து இந்தியர்களுக்கும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த கூட்டமைப்பில் வந்து நான் வந்து கலந்துக்கிட்டேன் அப்படின்றது எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா இதில் இருக்கிற எல்லாரும் முத்துலட்சுமி அக்காவும் கனகா ஹரிதாஸ் அக்காவும் ராமர் தம்பி அவர் ராமர் அண்ணாவும் சேர்ந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயத்தை இங்கே பண்ணியிருக்காங்க, துவங்கியிருக்காங்க. நாங்கள் எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லாதவர்களுக்கு இயன்றதை செய்வோம் அப்படின்ற ஒரு பெரிய கான்செப்ட். கிட்டத்தட்ட மறைமுகமாக அவங்க ஒரு 100 பேருக்கு செஞ்சுருக்காங்க. பட் இன்றைக்கி அவங்க துவங்கியிருக்கிறதுனால இந்த பேனர்லேருந்து அவங்க இன்னும் நிறைய பேருக்கு செய்யணும். வந்து ஒரு ஆண் இருப்பாங்க, ஆணுக்கு பின் தான் பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருந்து தான் எங்களை வழி நடத்துறாரு. அதுக்கு நான் ராமு சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நிஜமாலுமே இவரெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சிருக்கணும், நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். அதே போல் அக்கா மாதிரி ஒரு நம்பர் கிடைக்கிறதுக்கும் நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நானும் ராமு சார் சொன்ன மாதிரி தான் தனித்தனியாக வந்துட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மறந்துட்டேன். முதல்ல எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுதந்திர தினம் ஒரு நல்ல விஷயமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இடத்துக்கு வந்திருக்கோம். கமலா தேட்டர் பக்கத்தில் இருக்க இங்கே MBS மெமரி ஹால். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சமூக பணி கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா இன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்க. இந்த கூட்டமைப்பு எதுக்காக அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே நிறைய செலிபிரிட்டிலாம் வராங்க, எல்லாரையும் பார்க்கலாம், வாங்க போகலாம். இதெல்லாம் தொட்டு பார்க்க கூட எங்களுக்கு பயமா இருக்கும். ஆனால் அதை தலையில வைக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நான் அதனால தான் உங்களை பற்றின டீட்டெயில் சொல்லலை. ஏன்னா உங்கள் வாயிலிருந்து எல்லாரும் கேட்கணுன்றதுக்காக தான் நான் எந்த விஷயத்தையும் சொல்லலை. 35 வருடம் அப்படிங்கிறது சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது. நம்மள மாதிரியான உறவுகளோட கைதட்டல் தான் ஆனால் இந்த வேலைக்கு கொண்டு வந்திருக்கு இவ்வளோ தூரம். மீண்டும் அவருக்கு ஒரு கைதட்டலை கொடுத்து அடுத்ததாக அவர்களுடைய நடன நிகழ்ச்சி வேறெந்த வேளையிலும் கண்டிராத மிகப்பூட்டும் அற்புதமான நடன நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. நடன கலைஞர் மாற்றுத்திறனாளி ரவிக்குமார் அவர்களுடைய நடன நிகழ்ச்சியின் மூலம் ஆதரவற்ற 10 பிள்ளைகளை தத்தெடுத்து
பார்த்துக்கிட்டே இருக்கோம் இடத்த. சரி, தெரியல உட்காருங்க. முன்னாடிதான் நிகழ்ச்சி பண்ணணும். விலைக்கு புரட்சி இயக்குனர் யாரா சொல்லுவாங்க. அது புரட்சி கலைஞர். புரட்சி இயக்குனர் யாரு? எஸ்ஏசி அவர்கள் வந்து இங்க வாழ்த்து பேசிட்டு அப்படி இருக்கும். அதாவது சார், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நான் வந்து கிடக்கிட்டு ரொம்ப பெருமைப்படுறேன் சார். அதுலையும் அங்கே சிவகணி அவர்களாம் வந்து கை கொடுக்கும் போது அதை பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. ஜாதிகளுடைய ஜாதிகளை அவர்கள் பிடிச்சு உங்க அம்மா மடையா என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன், எதிரிக்கு நெருப்பா இருப்பேன். புயல் அடிச்சு புடைச்சவன் இருக்கான், இந்த பூங்கலை அடிச்சு புடைச்சவன் இல்லடா. கிரிக்கெட் கேப்டனுக்கும் இந்த கேப்டன் ஒரே ஒரு வித்தியாசம் தான். மேட்ச்ல இருந்தா கிரிக்கெட் கேப்டன், மக்கள் மூச்சுல இருந்து அந்த புரட்சி கிடைக்கும் கேப்டன் தான். மறைந்த அற்புதமான தலைவர், நம்ம தமிழகத்தை சார்ந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்ந்த ஒரு அற்புதமான தலைவர், மரியாதைக்குரிய விஞ்ஞானி ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து பேசியிருந்தா அப்படி இருக்கும். அது இந்த நாளுக்கான ஒரு வாய்ஸ். அதுக்காக தான் there is a beauty, there is a vision. அதாவது குழந்தைகள் எல்லாம் கனவு காணணும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது. There is a become a doctor, there is a become an engineer, there is a become a lawyer, but we should proud of being Indian. அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் நான் இந்திய மண்ணில் பிறகு ஆசைப்படுகிறேன். ஜெய் நன்றி. அடுத்ததாக மரியாதைக்குரிய தமிழ்நாடு இயக்குநர் சங்க தலைவர் திரு ஆர்.கே. சிவகுடி சார் அவர்களை பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரிகள் இருவருக்கும் என்னுடைய மரியாதைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு அமைப்பு நடத்துறது ரொம்ப கஷ்டம், அது பெண்கள் தலைமை தாங்கி நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். முதல்ல பெண்கள்னாலே அது வேற மாதிரியான கண்ணோட்டத்தை பார்ப்பாங்க. சென்டர் வந்துடும். சமூகத்தில் வந்து சென்டர் வந்துட்டா தான் கரெக்டாக இருக்கும். கீழே உட்காரதே ரொம்ப அப்படி வந்துடும். மேடை மேலே நின்று ஒரு ஆர்கனைசேஷன் அக்கா முத்துலட்சுமி அவர்கள் மூலமாக ஒரு சிறிய வாய்ப்பாக ஒரு சிறிய வாட்ஸ்அப் குழுவில் நாங்கள் இணைஞ்சோம். ஆனால் அது பல்வேறு விதமான, அது இல்லாமல் எங்கள் அண்ணன் ராமண்ணன் மற்ற வந்து இப்படி ஒரு விழாவாக இத்தனை நல்லுள்ளங்கள், பெரிய பெரிய திரை செலிபிரிட்டிகள், மாற்றுத்திறனாளிகள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் காவல்துறையை சேர்ந்த அத்தனை அதிகாரியோடு இந்த விழா இவ்வாறு நடக்க முழு ஒத்துழைப்பு, இந்த முழு முயற்சி தெருவாக மூர்த்திகளை சாரும். இந்த மூர்த்திகளுக்கு நாம் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கணும். இந்த நிகழ்வு இன்றோடு கண்டிப்பா நிற்காது. நாம் சார்ந்திருக்கக்கூடிய அகில இந்திய மாற்றுத்திறனாளிகள் கட்சி, இது கட்சியாக வந்து யாரும் யோசிக்க கூடாது. மனிதாபிமானத்தோடு மனிதம் காக்க அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த கட்சி. இந்த கட்சியின் மூலமாகவும் என்னுடைய கல்வியின் மூலமாகவும் நான் எந்த வகையிலும் இந்த நம்மளுடைய தமிழ்நாடு சமூக பணி கூட்டமைப்பிற்கு என்றென்றும் உதவியாக இருப்போம். நாம் அனைவரும் கைகோர்த்து இந்த வந்துவிட்டோம், நம்ம ஏதோ விழா பண்ணிட்டோம், இந்த ஆகஸ்ட் 15 ஒரு நிகழ்வு போய் அப்படின்னு வீட்டில் உட்காந்துருக்காரு உட்காராம அன்பு சங்கர் மூகா சங்கர் அவர்கள் இல்லை சரிங்க ஜம்பாடு நீங்கள் ஜம்பாடு ஃப்ரெண்ட் அடிங்க, ஃப்ரெண்டு கட் பண்ண அடிங்க நல்லா அக்கா தானே வராமல்ல. என்னன்னா ஒரு நல்ல நிகழ்ச்சி துவக்க விழா வந்து பார்த்தா அப்படியே ஒரு 100 கிலோ தங்க போடுது. ஆமாம், இது வந்து துவக்க கட்டா நான் பாருங்க இவங்க வந்து 200 கிலோமீட்டர் உள்ள வச்சுருக்காங்க.
இவங்க வந்து அவங்க வீட்டுக்கு கண்ணு இருக்காரு. நான் பார்த்தேன் கண்ணு இருக்காரு. இவங்க எல்லாமே வந்து கூட்டம் வந்து நல்லது பண்ணணும்னு இருக்காங்க. நாங்களும் அவங்க கூட இணைஞ்சிக்கிறோம். எங்களுக்கு அந்த ஒரு பழைய சந்தர்ப்பம் வந்து நாங்கள் இணைஞ்சிக்கிறோம். அது இல்லாமல் காவல்துறை அன்பு சகோதரி, அதாவது பவானி ஸ்ரீதேவி 2 பேரும் காவல்துறை வந்து எப்போதுமே வந்து சங்க சார் மிலிட்ரி ராணுவம் மாஸ்டர் அந்தோனி அவர்களுக்கு சார் நினைக்கப்படுகிறது. பிரபு மின்னல் பிரபு ராம அவர்களுக்கு வடிவேல் சேகர் அவர்கள் சாலை அளிக்கிறார்கள். ராம அவர்களுக்கு பிரபு அவர்களுக்கு மாஸ்டர் அவர்கள் சாலை அளிக்கிறார்கள். எல்லோருக்கும் வணக்கம். இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள். என்னுடைய பேர் வந்து பிரேம்நாத், தலைவர், தமிழ்நாடு மேடை நடனங்களுக்கு மாநில தலைவர். ஸோ இன்றைக்கி ஒரு சுதந்திரத்தை அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. தமிழ்நாடு சமூக பணி கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பில் தொடங்கி என்னுடைய அன்பு தங்கை முத்துலட்சுமி அவர்களும், அன்பு சகோதரி கனகா அவர்களும், அன்பு ராம அவர்களும் இணைந்து இந்த ஒரு தமிழ்நாடு சமூக பணி கூட்டமைப்பு என்ற ஒரு நிறுவனத்தை துவங்கியிருக்காங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக முடிந்தவரை நாங்கள் பல உதவிகளை செய்ய காத்திருக்கிறோம். ஸோ இந்த இதை சிறப்பாக ஏற்பாடு செய்து வழங்கிய முத்துலட்சுமி அவர்களுக்கும், கனகா அவர்களுக்கும், ராமு அவர்களுக்கும், மற்ற ராஜ் மற்றும் நிறைய யூனிட் நிறைய இருக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த சுதந்திரத்தன்னைக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் ஆளுகளை இன்றைக்கி நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அந்த வகையில் அந்த கூட்டமைப்பு வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். என் பேர் பவானி. நான் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், மதுவிலக்கு பிரிவு, டி நகர் லிமிட்டில் இருக்கேன். வடபழனி டி நகர் லிமிட்டில் இருக்கேன். இந்த சினிமா தமிழ்நாடு சமூக பணி கூட்டமைப்பில் சோசியல் சர்வீஸ் செய்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் என்னோடய காவல் பணி இல்லாமல் நான் வந்து மக்களுக்கு நிறைய சைபர் கிரைம் அஃபென்ஸ் பற்றியும், ட்ரக் அவேர்னஸ் பற்றியும், பிள்ளைங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் பற்றியும் நான் நிறைய மேடைகளை நான் போய் சொல்கிறேன். இது இல்லாமல் சோஷியல் பிளட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, ஃபுட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, நிறைய ஏழ்மையானவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இதை எனக்கு இந்த கூட்டத்தில் வந்து இந்த இதில் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் வந்து 78வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் தமிழ்நாடு சோசியல் ஒர்க் யூனியன் என்ற அமைப்பின் மூலம் வந்து இன்றைக்கு பல்வேறு கலைத்துறையினரும் மற்றும் ஊடகத்துறையினரும் பொதுமக்களும் மாற்றுத்திறனாளிகள் பலரும் கலந்து கொண்டு இந்த விழாவின் இன்று முதலாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பின் மூலம் பல்வேறு தரப்பினருக்கும் சமூக சேவைகள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்திலும் எந்த உதவியானாலும் எங்களால் இயன்றதை நிச்சயமாக நாங்கள் செய்து கொடுப்போம். நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் மற்றும் அனைத்து இந்தியர்களுக்கும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த கூட்டமைப்பில் வந்து நான் வந்து கலந்துக்கிட்டேன் அப்படின்றது எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா இதில் இருக்கிற எல்லாருமே எங்களை மாதிரி இருக்கக்கூடிய உழைத்து மேலே வரக்கூடிய உண்மையாக உழைக்கக்கூடிய நபர்கள் இந்த கூட்டமைப்புக்கு கூப்பிட்டுருந்தாங்க. வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கூட்டமைப்பின் மிக முக்கியமான ஒருங்கிணைப்பாளர்கள் சார் எங்கள் காணும் 3 பேரும் சேர்ந்து இன்னைக்கு இந்த நல்ல நாளில் பண்ணியிருக்காங்க. பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது. மேலும் பல இது மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணணும். நிறைய பேருக்கு இதனால் ஒரு வாழ்வாதாரம் உயரலாம், நட்பு உயரலாம். இது மூலிமா நிறைய இனிமேல் வளரும். ஒரு மருத்துவத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்லாம் இதுக்கப்புறம் இதில் நமக்கு ஒரு தொடர்பு கிடைக்கலாம்.
ஒரு இன்சூரன்ஸ் தொடர்பு கிடைக்கலாம், ஆர்டிஓ ஆஃபீஸில் இப்படி தொடர்பு கிடைச்சா எங்களை மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ஒரு நல்ல உதவியாக இருக்கும். அதுக்கு 3 பேருமே ஒருங்கிணைஞ்சு இதை மறுபடியும் நல்லா பண்ணணும்னு வாழ்த்துக்களையும் இறைவனையும் வேண்டிக்கிறேன். வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாடு சமூக பணி கூட்டமைப்பின் சார்பாக வந்து இன்வைட் பண்ணாங்க. இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சமூக ஆர்வலர்கள் தான், ஏற்கனவே நிறைய பணிகள் செஞ்சவங்க. இந்த பணி இந்த வருஷம் தான் முதல் முறையாக துவங்கியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா முத்துலட்சுமி என்றவங்களும் கனகா என்றவங்களும் ராம் என்றவங்களும் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து இந்த அமைப்பை வந்து செயல்படுத்துன்னு நினைக்கிறாங்க. இந்த அமைப்பை வழி நடத்துறதுல பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த நாட்டில் பெண்களுக்கு உரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே போராடிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக முத்துலட்சுமி என்றவங்களும் கனகா என்றவங்களும் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பெண் வந்து சமூகத்துக்காக சேவை செய்யணுன்ற வரக்கூடிய எண்ணம் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கு நம்ம உறுதுணையாக இருந்து அவங்க செய்யக்கூடிய பணிகளுக்கு நம்ம உதவியாக இருந்து செயல்படணும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெண்ணடிமை இந்த உலகத்தில் வந்து அதிகமாக இருந்தது. அதெல்லாம் மாறி காலங்கள் கொஞ்சம் மாற இந்த பெண்ணடிமைலாம் கொஞ்சம் ஒழியுது. ஸோ இது மாதிரி சமூகத்துக்காக சேவை செய்யக்கூடிய இந்த பெண்கள் வராங்களா, அவங்களுக்கு நம்ம தான் வந்து என்கரேஜ் பண்ணி ஊக்குவிக்கணும். நாட்டில் எந்த இடத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு குரல் கொடுப்பாங்க. அந்த குரல் கொடுக்குற மத்தியில் அவங்க கூட உறுதுணையாக இருந்து அவங்க கூட நம்ம பணி புரியணும். ஆகையால் இந்த அமைப்பிற்கு என்னை வர வைத்து பேச வைத்த இந்த அமைப்பை சார்ந்தவர்களுக்கும் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த சுதந்திர தினத்தில் மூலமாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரியங்கா ரோபோ சங்கர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 ஒரு நல்ல நிகழ்வுக்காக வந்திருக்கோம். தமிழ்நாடு சமூக பணி கூட்டமைப்பு சார்பாக முத்துலட்சுமி அக்காவும் கனகா ஹரிதாஸ் அக்காவும் ராமர் தம்பி ராமர் அண்ணாவும் சேர்ந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயத்தை இங்கே பண்ணியிருக்காங்க, துவங்கியிருக்காங்க. நாங்கள் எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லாதவர்களுக்கு இயன்றதை செய்வோம் அப்படின்ற ஒரு பெரிய கான்செப்ட். கிட்டத்தட்ட மறைமுகமாக அவங்க ஒரு 100 பேருக்கு செஞ்சுருக்காங்க. பட் இன்றைக்கி அவங்க துவங்கியிருக்கிறதுனால இந்த பேனர்லேருந்து அவங்க இன்னும் நிறைய பேருக்கு செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து துவங்கியிருக்காங்க. நிறைய பேர் வந்தாங்க, இயக்குனர் சங்கத்திலேருந்து, நடிகர் சங்கத்திலேருந்து, அப்புறம் நடன கலைஞர்கள் சங்கத்திலேருந்து, அப்புறம் ப்ரெஸ் பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்து அவங்கள வாழ்த்திட்டு போயிருக்காங்க. நானும் வாழ்த்துறதுக்கு தான் வந்தேன் எங்கள் அக்காவை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கூட்டமைப்பில் நாங்கள் வந்து இன்றைக்கி துவங்கி வச்சதில். ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேருங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபுல் ப்ரோக்ராம் இதில் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனல் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் டான்ஸ் மாஸ்டர் எம்ஜே மணி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நிகழ்ச்சி தான் வந்தேன். அதாவது தமிழ்நாடு சோசியல் சர்வீஸ் நம்ம முத்தாக்காவும் அப்புறம் நம்ம அண்ணன் பைக் மாஸ்டர் எல்லாரும் சேர்ந்து நடத்துனாங்க. நிறைய பேர் நாங்கள் மீட் பண்ணோம், நல்லா இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் சமூக சேவை செய்யுங்க. இந்த நிகழ்ச்சி வந்ததுக்கப்புறம் நானும் இதுக்கப்புறம் நிறைய சமூக சேவை செய்யணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. பட் நீங்களும் சமூக சேவை செய்யுங்க. எதுக்காக நம்ம சொல்கிறோம்னா, நம்ம ஒரு 10 ரூபா சம்பாதிச்சோன்னா அடுத்த ஒரு 10 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த நல்ல ஒரு எண்ணம் வந்து நம்ம முத்தாக்காக இருக்குது. ஸோ அந்த முத்தாக்காவும் அதுக்கு டீமு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப அழகான ஒரு விஷயங்கள் பண்ணாங்க. இந்த நிகழ்ச்சி அடுத்த வருஷமும் அப்படியே வந்து போனோம். அது அடுத்த வருஷமும் நிறைய விஷயம் போய்ட்டு சொல்லி நான் கும்பர கடலை என் அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சோசியல் குரூப்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 25 நாள் தான் ஆச்சு நாங்கள் ஆரம்பித்து. தனிப்பட்ட முறையில் நாங்கள் ஒவ்வொரு ஆளுக்காக நாங்கள் ஒவ்வொன்றும் செஞ்சுக்கிருந்தோம். நான் போய் தனியாக போய் இடத்துல செஞ்சுக்கின்ற ஒரு மக்கள், ஏழை இல்லாதவங்களுக்கு, ஊனமுற்றவங்களுக்கு, பார்வை தெரியாதவங்களுக்கு, வயசானவங்களுக்கு அப்படின்னு சொல்லி மாத்திரை மருந்து அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருந்தோம். எங்களால் வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஆளுக்கு தேடும்போது நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு கூட்டணியாக சேர்ந்து செய்யணும், எல்லோரும் செய்யணும் அப்படின்றது ஒரு இதில் நம்ம பண்ணியிருக்கோம். நான் வந்து இப்போ வந்து எங்களுடைய தலைவி முத்துலட்சுமி மேடம், என்ன 6 வயது அக்கா சரவடி கனகா அக்கா, ஆமாம் என் பேர் ராமு, இப்படி 3 பேர் சேர்ந்து 30 நாங்கள் சேர்ந்து இப்போ நான் இதை பண்ணியிருக்கோம். இந்த விழா வந்து இன்றைக்கி இல்லை, இதுதான் தொடக்க விழா. ஆகஸ்ட் 15 இன்றைக்கி நாங்கள் தொடங்கியிருக்கோம். இது வந்து இன்னும் மேலும் மேலும் எவ்வளோ பேருக்கு இல்லாதப்பட்டவர்களுக்கு, ஏழைப்பட்டவர்கள் குடும்பத்துக்கு நிறையா செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு உறுதிமொழி நாங்கள் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 15க்கெல்லாம் நாங்கள் இன்றைக்கி இந்த குரூப்லேருந்து 260 பேர் இருக்கோம். அடுத்த வருஷம் வந்து ஒரு 1500 5000 பேர் இதில் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்தளவுக்கு மக்களுக்கு நாங்கள் நல்லது நன்மை செஞ்சுவோம். நாங்கள் தேடி கண்டிப்பாக வீடு ஏறி தேடி கண்டிப்பாக செய்வோம். இதுக்கு எல்லாருமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு நீங்கள் தான் எல்லாமே, பொதுமக்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் எல்லாமே எங்கள் கூட துணைக்கு வாங்க.
ஆமாம் 2 எங்கள் அக்கா இருக்காங்க, 2 தூணும் எங்களுக்கு கூட இருக்கும்போது நாங்கள் எதுக்கு பயப்பட மாட்டோம். ஆமாம், நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. அக்கா கிடையாது, எங்களுக்கு தூண் வந்து பக்கபலமாக இவர் தான் எங்களுக்கு தூண். என்னன்னா நாங்கள் ஒரு லேடிஸ் நாங்கள் வெளியே போகும்போது எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஊக்கு கொடுக்கறது, அதாவது வந்து ஒரு பெண்ணுக்கு பின் வந்து ஒரு ஆண் இருப்பாங்க, ஆணுக்கு பின் தான் பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருந்து தான் எங்களை வழி நடத்துறாரு. அதுக்கு நான் ராமு சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நிஜமாலுமே இவரெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சிருக்கணும், நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். அதே போல் அக்கா மாதிரி ஒரு நம்பர் கிடைக்கிறதுக்கும் நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நானும் ராமு சார் சொன்ன மாதிரி தான் தனித்தனியாக வந்துட்டு ஆக்சுவலாக நான் அம்பேத்கர் மகளிர் செயலாளராக இருக்கேன். அப்பயே நான் வந்து கொரோனா விஷயத்துலேயே வந்து நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஹெல்ப் என்னோட போகாத எனக்கு கூட இணைஞ்சு இவங்களையும் வந்து ஹெல்ப்புக்கு நம்ம ஒத்துழைச்சு நம்ம செய்யலாம் இதை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்காக நல்லது செய்யணும் நாங்கள் முன் வரோம். அதே போல் எங்களுக்கு நாங்கள் எப்படி முன் வரோமோ எங்களுக்கும் ஊக்கத்தை கொடுத்து நீங்களும் முன் வரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். தயவுசெய்து நீங்களும் முன் வரணும். இந்த குரூப் வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைஞ்சு ஆரம்பித்தோம். உண்மையாக சொல்லப்போனால் தேடி தேடி போய் உதவி செய்யணும்னு சொல்லுவாங்க. உதவி வாங்குகிற இடத்துல இருக்கிற ஸ்டேஜில் தான் இந்த குரூப்பில் நானும் சேர்ந்துருக்கேன். ஏன்னா வறுமைன்னா என்ன, கஷ்டம்னா என்ன, பிரச்சனைனா என்னங்கிறத நேரடியாக ஃபேஸ் பண்ணவே முடியாமல் நொந்து நூலாகி நின்றவன் நான். இன்றைக்கி நான் வெளியே வரணும், இந்த மாதிரி ஒரு குரூப்போடு தான் வரணும்னு என்னை கடவுள் வந்து நிர்ணயிச்சிருக்கார் போல இருக்கு. இன்றைக்கி நாங்கள் இதை ஒரு பெரிய விஷயமாக கொண்டு போகணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். கண்டிப்பாக செய்வோம், எங்களால் முடிஞ்சது மக்களுக்கு செய்வோம். கஷ்டப்படுறவங்களை யாரும் வேதனைப்படுத்தாதீங்க, விரட்டிங்கன்னா அவங்களால தாங்க முடியாது. அவங்க வந்து கையேந்திர இடத்துல இருக்கிறாங்கன்னா அதோட வலி என்னன்றது கையேந்திரவங்களுக்கு தான் தெரியும். அவங்கள கேவலமாக பார்க்காதீங்க, அவங்கள நோக்கடிக்காதீங்க, ஏன்னா தாங்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணுற அளவுக்குலாம் போகிறாங்க. அதை மீறி உயிர் வாழணும், வாழ்ந்து காட்டணும், ஜெயிக்கணும்னு சில பேர் தான் நிற்கிறாங்க. அதில் நான் தப்பு பண்ணலை, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சி தைரியமாக வெளியே வந்து இதில் நாங்கள் போராடி நிற்கிறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்கள் தைரியமாக ஜெயிச்சு வரணும். எங்களுக்கு உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும். நாங்கள் நல்லது பண்ணணுங்கிற நோக்கத்தோட மட்டும்தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாருடைய சப்போர்ட் வேணும். கிட்டத்தட்ட ஒரு 240-260 பேர் எங்களுக்கு மெம்பர்ஸாக இருக்காங்க. இதில் போலீஸ் ஆஃபீஸர்ஸு, வக்கீல், டாக்டரு, மாற்றுத்திறனாளிகள், வாழ்வாதாரத்தை எழுந்தவங்க, கஷ்டப்படுறவங்க, நிறைய பேர் வாழறதுக்கே வழி இல்லாதவங்க தான் இதில் நிறைய பேர் இருக்கோம். அதில் சிலர் வாழ வைக்கிறதுக்கானவங்களும் இருக்காங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயம் கொண்டு வரணும்னு வெளியே வரோம். எங்களை வர விடுங்க, வாழ விடுங்க ப்ளீஸ்.